பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாளில் கூட நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஏசாயா 61:7 இப்படியாக சொல்கிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். நம் வாழ்க்கையில சில நேரங்கள்ல அவமானங்களுக்கு மத்தியில, நிந்தைகளுக்கு மத்தியில நாம் கடந்து செல்லலாம். இதற்கு காரணம் ஒருவேளை நாம் செய்த தவறுகளா இருக்கலாம், அல்லது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்த காரியமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்று தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கிற வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு அதிகமான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் என் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். ஒருவேளை நாம் செய்த தவறுகள் நிமித்தம் இந்த வெட்கத்தை நாம் அனுபவிக்கிறோம் எனில் அதற்காக நம்ம ஏசப்பாட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லது தேவன் அனுமதிக்கிற பாதையெனில் கண்டிப்பாக தேவன் அதற்கு ஏற்ற பலனை நமக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக என் தேவன் இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். என் தேவன் தாம் இன்றைய நாளிலே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும்.